ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நேற்று நம்ம பார்த்த லெவல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். சின்ன ரீகேப் பண்ணி. ஸோ யூரோ லெவல் மாறினவங்க வீக் ஓப்பன்லேருந்து பையிங். ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டுருக்கோம். கீழே வந்து பையிங் இந்த வீக் ஓப்பன்லேருந்து பையிங் பார்த்துருந்தோம். கரெக்டாக அந்த லெவல்ஸ் போயிட்டு டேக் ஆகிட்டு பையிங் போச்சு. ஜிபிபி நம்ம சொன்ன லெவல்ஸ்க்கு வரல, ஆனால் அதுவும் பையிங் தான் இருந்தது. ஆடு நல்லா டீப்பராக ரிட்ரெஸ்மெண்ட் கொடுத்து ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்து ஹையர் ஐஸ் கிரியேட் பண்ணிச்சு. என்ஜிடி ரெட் கேண்டில் ப்ரீவியஸ் ரெட் கேண்டில்னால நம்மளுக்கு சின்ன விக்கு கொடுத்து ஹையர் ஐஸ் கிரியேட் பண்ணிச்சதுல பெரிய ஹைஸ் கிரியேட் ஆகலை. திருப்பி லோ தான் போயிட்டுருக்கு. யூரோ ஜிபியும் நல்ல லெவல்ஸ் கீழே வீக் ஓப்பன்லேருந்து நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லா ட்ராவல் ஆகி மேலே போச்சு. ஜிபிஒய் அதுவும் நல்லா அவ்வளோ டீப்பராக ரிட்ரெஸ்மெண்ட் ஹையாக மார்க் பண்ணிட்டு கீழே வந்துட்டு போச்சு. மற்ற எதுவுமே நம்ம இதெல்லாம் அந்தளவுக்கு டீப்பராக அனலைஸ் பண்ணல. யூஎஸ்ஆர் கொஞ்சம் மேலே வந்துட்டு போவோம்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இன்டாக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு நான் செல் பண்ணுவேன். அது வரைக்கும் வெயிட் தான் பண்ணுவேன். பார்க்கலாம், பெரிய லெவல்ஸ் இருக்குது கீழே எப்படி போகுது. ஸோ இன்றைக்கி நியூ அனலைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் டாலர் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டேஸ் ரெட் கேண்டில் ஓப்பனிங் அரௌண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ ஈக்குலிபிரியம் வரைக்கும் டார்கெட் பண்ணுவோம். நேற்று பெரிய கேப் இருந்ததுனால ஈக்குலிபிரியம் தான் ட்ரேட் ஆகுது. இருந்தாலுமே வந்து நேற்று 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரேக்கும் கொடுக்காம ட்ரேட் ஆகுது. டவுன் சைடில் எல்லாம் வீக் வச்சு தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப் சைடில் இந்த வீக் ஓப்பன்லேருந்து எதாவது ரிஜெக்ஷன் கிடச்சதுன்னா வீக் ஓப்பனுக்கு மேலே போய்ட்டு ஸோ ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ இது லிக்விடிட்டியை மார்க் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே போயிட்டு வந்துச்சுன்னா மட்டும் செல் பண்ணுறேன். ஸோ வேறு மற்ற லைன்ஸில் டேட் பண்ணிடலாம். ஸோ நல்ல கேப்பில் வந்து டேக் ஆகிருக்கு. நம்ம சொல்லி நல்ல கேப் வந்து டேக் ஆகிருக்கு. பட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் வைக்கல. இந்த கேப் ஃபுல்லாகவே இது வைக்கல. இருந்தாலும் பார்க்கலாம். இந்த வீக் ஓப்பனுக்கு மேலே வைக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் வீக் ஓப்பனுக்கு மேலே வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். செகண்ட் ஹாஃபில் வீக் ஓப்பனுக்கு மேலே வந்து ஏதாச்சும் ரிஜெக்ஷன் கிடச்சா மட்டும் டவுன் சைட் பாருங்கள். சரிங்களா? யூரோவில் பாருங்கள். யூரோவில் டே வைஸ் பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு. டே வைஸ் ப்ரீவியஸ் டேஸ் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோசிங் அபவ் ப்ரீவியஸ் டேஸ் வைஸு. இன்றைக்கி ஈக்குலிபிரியம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நேற்றோட ஓப்பனிங் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவே ஒரு நல்ல பையிங் லெவல்ஸில் தான் இருக்குது. இருந்தாலுமே ஒரு நமக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு மேலே கொடுக்கல. விக் வச்சு தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு ரிஜெக்ஷன் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அப் சைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீப்பஸ்ட் லெவலாக இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். ப்ரீவியஸ் டேஸ் லோ கூட நல்ல லெவல்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி இது ஒரு ஃபஸ்ட் லெவல்ஸ் ஆகும். நம்மளுக்கு அந்த டாலர் இண்டெக்ஸில் எப்போ நம்மளுக்கு செல்லிங் அந்த வீக் ஓப்பனில் செல்லிங் கிடைக்குதோ அப்போ இங்கே எந்த ஏதாச்சும் பையிங் கிடச்சதுன்னா நம்ம இதில் பையிங்கில் இருக்கலாம். ஜிபிபி யூஎஸ்டி நல்லாவே ட்ரேட் ஆகுது. ஹையர் ஐஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஈக்குவல் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஸோ கீழே நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த ரிஜெக்ஷன் பிளாக் வச்சுருக்கு. இந்த ரிஜெக்ஷன் பிளாக் வந்து ஏதாச்சும் சவுண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட 2 டே ஓப்பன் கூட இருக்குது. ஸோ நல்ல இங்கே வந்துட்டு ஏதாச்சும் ரியாக்ஷன் வச்சுன்னா 2 டேஸ் ஓப்பன் இன்னையோட ஓப்பன் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஆடு பாருங்கள். ஆடு நேற்று மார்க் பண்ண மாதிரி 2 இஆர்லையும் போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது மார்க் பண்ணுறேன். இந்த வீக் மார்க் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகிருக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியம் ஈக்குவல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரெசென்ட்டாக ஈக்குவல் ட்ரேட் ஆகுது. ஸோ 1 ஹவரில் பார்க்கலாம். 1 ஹவரில் ஓகே 1 ஹவரில் இப்போ நல்ல லெவல்ஸில் தான் இருக்குது. இருந்தாலுமே பாருங்கள், இந்த புல்லிஷ் கேண்டோட லோவை எடுத்துகிட்டு மேலே திருப்பியும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குதான்னு பாருங்கள். ஃபைனல்ஸில் மோஸ்ட்லி கொடுக்க மாதிரி தெரியல. நம்ம இவ்வளோ பெரிய கேண்டில் இருக்குது. ஃபைனல்ஸில் ரிஜெக்ஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது எல்லாம் விற்க வச்சு தான் இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து ஏதாச்சும் ரிஜெக்ஷன் கிடச்சிச்சின்னா ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் லிக்விடிட்டி இங்கே மார்க் பண்ணுறது 5 மினிட்ஸோட லோ லண்டன் செஷனில் ஃபார்ம் பண்ணுற லோ இருக்குங்களா. இது ஒரு 5000 மார்க் பண்ணுறேன். ஸோ அங்கே 2 டே ஓப்பனாக இருக்குது. கீழே வீக் ஓப்பனாக இருக்குது. ஸோ இதில் கீழே போயிட்டு ஒரு மணிப்புலேஷன் கொடுத்துச்சுன்னா நல்ல பையிங் இருக்கலாம். அது வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் செல்லிங்கில் இருங்க. டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் செல்லிங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பையிங் பார்க்கலாம். யூஎஸ்டி பேர்ஸில் என்ஜிடி நேற்று வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணல. பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் மார்க் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது. அது நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்றைக்கி பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் ப்ரீவியஸ் டேஸ் ஐஸ் எடுத்துகிட்டு கீழே க்ளோஸ் வச்சுருந்தது மண்டே. ஸோ டியூஸ்டே பாருங்கள் க்ளோஸ் வச்சுருந்தது. இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் டார்கெட் என்ஜிடி. இப்போது டாலரில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா என்ஜிடி நல்லா செல் பண்ணலாம். செல்லிங் லெவல்ஸ் நல்லா இருக்குது. என்ஜிடியில் மோஸ்ட் ப்ராபபிள் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் இருக்குங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைப்பேன். ஃப்ரைடேவோட ஓப்பனிங் வந்து டார்கெட்டாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக. ஸோ 1 ஹவர் நல்லா ரிஜெக்ஷன், திருப்பி ஒரு கண்டினியூஷன். 15 மினிட்ஸில் பார்க்கலாம். 15 மினிட்ஸில் ஓகே நல்லா ரிஜெக்ட் ஆகிட்டு தான் வருது. மோஸ்ட்லி இந்த ஃபேர் வேலைக்கு போய் ட்ரா பண்ணுறேன்.
ரீசெண்டாக ஃபார்ம் ஆன பேர் வரைக்கும் ப்ரிமியஸ்லி இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிட்டு 1 மினிட்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்ததுன்னா இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்குங்களா இது வரைக்கும் டார்கெட் பண்ண ஃபஸ்ட்டு டார்கெட்டாக அதுக்கப்புறம் டாலர் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஸோ யூரோ ஜிபி நேற்று பையிங் இருந்தால் நல்ல பையிங் கொடுத்துருச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறது 2 டேஸாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூரோவில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் செல்லிங் தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் செல் பண்ணிவிட்டு வீக் ஓப்பன் வந்ததுக்கப்புறம் பையிங் பார்த்தா நல்ல பையிங் இருக்கும். ஸோ இங்கேருந்து வீக் ஓப்பன்லேருந்து ரிஜெக்ஷன் கிடச்சுன்னா ஹைட் ஆகும். இது லாஸ்ட் ட்ரிகர் ஆகிடுச்சு நேற்று. ஸோ அதை நான் டிலீட் பண்ணிடுறேன். ஸோ அது மேலே இருக்க லெவல்ஸை பாருங்கள். ஸோ ஜிபிபியும் ப்ரீமியம் ட்ரேடிங் ஆகுது. டிஸ்கவுண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் பையிங்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் காஷியஸாக இருந்துட்டு செல் ட்ரேட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஜிபிபி பேர்ஸில். கீழே நல்லா டீப்பாக ரீப்ளேஸ் ஆகிட்டு பையிங் கொடுத்தா மட்டும் பாருங்கள். ஸோ இது வந்து வெயிட் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்குது. இங்கே இருக்காங்களா நீங்கள் செல்லிங் வந்துருக்கு. இது நல்ல டிமாண்ட் ஜோன்ஸ் இது. இங்கே வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் வந்திருக்கு மேலே. ஸோ இந்த ஜோன்ஸை விட்டு எப்போ போயிருக்குன்னா இந்த கேண்டிலே போயிருக்கு. இந்த கேண்டில் தான் இந்த ஜோன்ஸை விட்டு போயிருக்கு. இதோட லோ வந்து 5000 தான் மார்க் பண்ணுறேன். ஸோ நேற்று மார்க் பண்ண 5000 டெலிட் பண்ணுறேன். ஸோ நல்லா டீப்பராக வந்துட்டு இந்த ஜோன்ஸுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் பை பார்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் எப்படி ஓப்பன் ஆகுது? நேற்று வந்து ஒரு க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. க்ளோசிங் கரெக்டாக ப்ரீவியஸ் டேஸோட ஓப்பனிங் கடை க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி ஓப்பனிங் அரௌண்ட் ஈக்குவலி ப்ரீமியமாக ட்ரேட் ஆகுது. ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் தான் நம்ம டார்கெட்டாக இருக்கும்போது டாலர் ஸ்ட்ராங் ஆகிறதுனால ஒரு ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ்க்கு மேலே இருக்க லிக்விடிட்டியை நம்ம டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளாக லாஸ்ட் ஆஃப் அவங்க புல்லிஷ் கேண்டில்ங்களா இது ஒரு ஓபியாக இருக்கும். ஸோ ஓபி வரைக்கும் டார்கெட் பார்க்கலாம். அது வரைக்கும் போனதுக்கப்புறம் செல்லிங் பார்க்கலாம். அது வரைக்கும் பையிங்கில் தான் இருப்போம். சரிங்களா? யூஎஸ் ஆயில் அந்த இண்டிகேஷனை தான் போய்ட்டுருக்கு. பார்ப்போம். இப்போதைக்கு எந்த ஒரு ரிஸ்கி ட்ரேடும் எடுக்க மாட்டோம். பை சைடும் சரி செல் சைடும் சரி. ஓகே, இங்கே ஒரு பெரிய ஜோன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தா இது ஒரு டேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்காக டேக் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் லெவல்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபபிளாக 2 லெவல்ஸ் மார்க் பண்ணுறாங்க. இந்த ஜோன்ஸ் இருக்கா? ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப், ஃபேர் வேலை கேப் இருக்குது. ஸோ 2 ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். மேலே இங்கே ஒரு ஜோன்ஸ், அதுக்கப்புறம் மேலே இருக்குது. இங்கே மட்டும் ஏதாச்சும் பெரிய ரிஜெக்ஷன் கிடச்சுன்னா 1 ஹவரில் பெரிய ரிஜெக்ஷன் கிடச்சுன்னா 5 ஹவர்ஸில் ஒரு ட்ராபிக் பண்ணி ஒரு நல்ல லெவல்ஸ்க்கு பார்க்கலாம் பையிங்கு. ஸோ கோல்டு என்ன பண்ணுறது? கோல்டு ட்ரேடிங் அரௌண்ட் ப்ரீமியம் ட்ரேட் ஆகிட்டு டிஸ்கவுண்ட்ஸ் போயிடுச்சு. நேற்று சொல்லிங்க கோல்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேஸ் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே பார்ப்போம். ப்ரீவியஸ் டேஸ் லோஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி அந்தளவுக்கு ட்ரேட் பார்க்கல வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் மூவ் கொடுத்துருக்கு. 1 ஹவரில் பாருங்கள். 1 ஹவரில் இப்போ பெரிய கேப் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி சைட் வேஸ் தான் போகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கோல்டில் சைட் வேஸில் தான் இருக்க போகிறோம். பெரிய லெவல்ஸ் தான் தெரியல. ஸோ இங்கே வந்து லோலேருந்து ரிஜெக்ஷன் கிடச்சாலுமே சைட் வேஸ் தான். மேலே ஒரு ரிஜெக்ஷன், கீழே ஒரு ரிஜெக்ஷன். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு சைட் வேஸ் தான் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். சில்வரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சில்வர் ஓப்பனிங் வர கேப் கேப்பை ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் சில்வரில். வீக் ஓப்பன் வேறு எங்கேயும் இருக்கேன். ஸோ கேப்பை ஓப்பனிங். ஸோ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்னா செல் லெவல்ஸு. ஸோ கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வரில் கொஞ்சம் பையிங்கில் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ பையிங் அது காலையிலே அச்சீவ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பையிங் வந்து இது வரைக்கும் பார்த்தோம், பட் நான் போகலை. மோஸ்ட்லி சில்வரும் சைட் வேஸ் தான். மூவ் பாருங்கள். மேலேயே ஒரு ஹைஸ் கிரியேட் பண்ணல, ரிஜெக்ஷன் தான் கொடுத்து கீழே ரிஜெக்ஷன். மோஸ்ட் ப்ராப்ளம் சைட் வேஸ். வீக் ஓப்பன் கிட்டே வந்துட்டு ஸ்ட்ராங்கராக டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ரைட், கன்சல்டேஷனில் ஸ்ட்ராங்காக டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி சில்வரை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இதுவாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறது? சில்வருக்கு ஃபீஸ் இருக்குமே. சரி, ஓகே, பிடிசி பார்க்கலாம். பிடிசி இட்ஸ் ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியம் ஓப்பன் ஆகிட்டு டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. நேற்று ஒரு இஆர் மார்க் பண்ணிக்கணும். அது வரைக்கும் போயிட்டு வந்திருக்க ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு. ஸோ ப்ரீவியஸ் டேஸ் லோஸ்கிட்டே போயிடுச்சு. மந்த்லி நம்ம இந்த ரிசோர்ஸ் மார்க் பண்ணிக்கணும் கீழே இந்த ஐஆரில் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. ஸோ அவ்வளோ தூரம் வருமானங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெரிய ரிஜெக்ஷன் கிடைக்கணும் நம்மளுக்கு. ஒரு நல்லாவே ரிஜெக்ஷன் கொடுத்துட்ருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவர் பிரேக் கொடுத்துட்டு இந்த க்ரீன் கேண்டில் மேலே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திருப்பி ரெட் கலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் ரெஃபரன்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் லிக்விடிட்டி இதுதான் இங்கே இருக்குங்களா? இதுதான் ஃபஸ்ட் லிக்விடிட்டியை மார்க் பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு சொன்ஸ் இது தான். நீங்கள் இது ரிஜெக்ஷன் கிடச்சி போகுதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். $76,000 ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இத்தீரியமும் அதே மாதிரி தான் பிளான்ஸ் இருக்க போகுது. பட் இதில் வந்து டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் ஹை எடுத்துகிட்டு வந்துருக்கு. மோஸ்ட் ப்ராபலாக இந்த ஜோன்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் எடுத்துருக்கு. 1 ஹவரில் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, க்ளோஸ் கொடுத்துருக்கு. திருப்பி 1 ஹவரில் இங்கே டேக் ஆகிட்டு திருப்பி ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குது. ஸோ வீக் ஓப்பன் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிடிசியில் வந்து வீக் ஓப்பன் கீழே தான் ட்ரேட் ஆகுது. இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைட் கேண்டில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம இந்த ஐஆரில் டார்கெட் பண்ணணும், இந்த லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணணும். இது ஐஆரில் 1 ஹவர் லிக்விடிட்டியை மார்க் பண்ணுறேன். சரி, ஓகே, எல்லாம் கவர் பண்ணியாச்சு நினைக்கிறேன். Hope you all found this video useful. Thanks all for watching this video. மோஸ்ட்லி நிறைய வியூஸ் வருது, லைக்ஸு வர மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்யூச்சரில் வீடியோஸ் மேக் பண்ணுறது. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.